வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன செட்டப்ஸ் என்னன்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி 50க்கான இன்னைக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பனிங் இருந்தது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம எப்போவுமே நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம கன்ஃபர்மேஷன் லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ இங்கே தான் நமக்கு வந்துட்டு ரிவர்சலில் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருந்தது, டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 22909 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் இதோட லோ வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். 22738 வரைக்கும் ஒரு 171 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட், ஃபர்ஸ்ட் டவுன் கன்ஃபர்மேஷன் வித் நல்ல ஒரு மூவ் இருந்தது. ஸோ ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் ஒரு 171 வரைக்கும் நீங்கள் மூவ் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் கொஞ்சம் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேடிங் அட்டன் பண்ணிங்கன்னா தான் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் மொமெண்டம் இருந்தது. அகைன் நம்ம லைனில் அழகாக டச் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வந்து நமக்கு வந்துட்டு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். ஸோ 22706 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதோட மேக்ஸிமம் பாயிண்ட், இதோட ஹை வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான். இங்கேயுமே ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 22756 வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட், ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். சிமிலர்லி அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ போத் கன்ஃபர்மேஷன்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்மளோட டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக நிஃப்டி 50ல் மட்டுமே இன்றைக்கி ஒரு 221 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ வாலடைல் சுச்சுவேஷன்லையுமே வந்துட்டு நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப அக்யூரஸியாக தான் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆகும். ஸோ வாங்க நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போத் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் செட்டப்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி அது வந்துட்டு நமக்கு மூவ் இருக்கும். ஸோ போத் செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரேடிங் வியூவில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு நாளைக்கு தேர்ஸ்டேக்கான ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்துலாம். 22797 22940 230 60 232 14 23362 then 23451. ஸோ இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய, தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 22522 தென் 22431 22337 223 220 60 then 21923. ஸோ இதுதான் நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இதுதான் போத் பார்த்தாச்சு இல்லையா, அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. ஸோ பார்த்தாச்சு. இந்த டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. நம்ம செட்டப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். ட்ரெண்ட் லைன் மேக்கிங் நீங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட எவ்ரி டேவும் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ், தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கு மூவ் சேம் தான் இல்லையா, கேப் அப் தான் நமக்கு ஓப்பனிங் இருந்தது. பட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூல நீங்கள் உங்கள் பைங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ 51,406 நீங்கள் உங்கள் பைங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே நீங்கள் வந்துட்டு 5,1133 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 273 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் நமக்கு ப்ராப்பரான மூவ் இல்லை மார்க்கெட்டில். அகைன் என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம லைனில் ரிவர்சல் மொமெண்டம் இருந்தது. ஸோ இங்கே என்னாச்சுன்னா நம்ம லைனில் ரிவர்சலில் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங்கில் நீங்கள் வந்து பைங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 51,383 வந்துட்டு நீங்கள் உங்கள் பைங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நமக்கு மொமெண்டம் கொடுக்கல இல்லையா. ஸோ நம்ம இங்கே பை பண்ணோம், பட் இங்கே மூவ் சுத்தமாக இல்லை. அகைன் என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே ஹிட். ஸோ நம்மளோட செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 104 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா அகைன் அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட்ஸில் சடனாகவே நம்ம லைனில் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 51,600 நீங்கள் உங்கள் பைக் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து சூப்பர்பான ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் தான் இருந்தது இல்லையா, அப்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது. ஸோ இதோட ஹைக்கு வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ஒரு 425 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 52025 வரைக்கும் ஒரு 425 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் நம்மளோட தேர்ட் ட்ரேடில். ஓகே, ஸோ இங்கே நமக்கு அப் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா அகைன் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ அகைன் இங்கே நீங்கள் நம்ம லைனில் டச் ஆச்சு, அழகாக நம்ம லைன்லேருந்து அகைன் ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவில் அகைன் நீங்கள் பைக் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 51,828 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் கரெக்டாக நம்ம லைனில் ஃபுல் மொமெண்டமும் ப்ராப்பராக நம்ம லைனில் மூவ் இருந்தது இல்லையா. ஸோ இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. இதில் வந்துட்டு மேக்ஸிமமாக நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். சிமிலர்லி இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் அழகாக ரீச் ஆச்சு, டார்கெட் அச்சீவ்டு. அகைன் நமக்கு டவுன் ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, நீட்டாக அதுவும் டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு வெளியில் வந்தாச்சு. ஓகே, எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ 51,463 வரைக்கும் ஒரு 365 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை வந்துட்டு மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கான நம்மளோட ட்ரேட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம 4 ட்ரேட்ஸுமே 4 கன்ஃபர்மேஷன்ஸும் இருந்தது. இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸுமே உண்டு இங்கே ஆக்சுவலி இல்லையா. ஸோ நம்ம அட்டன் பண்ணுறது ஒரு நாளைக்கு 4 ட்ரேட்ஸ் தான் மேக்ஸிமமாக. நம்ம வந்து பேங்க் நிஃப்டி 50ல் நம்ம ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் நம்ம அட்டன் பண்ணுவோம். ஸோ நம்மளோட 4 ட்ரேட்ஸ் இங்கே கம்ப்ளீட்டட். பட் இங்கே நீங்கள் லேட்டராக வந்திருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அப்படின்னும் போது இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன்ஸும் உண்டு. இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ், ஐ மீன் இங்கே வந்துட்டு ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் உண்டு. ஸோ இதை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலும் இங்கேயும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடய நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். அதில் வந்து 3 வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் புக்கிங், ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் 1064 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் இங்கே வந்து நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் கிட்ட இல்லையா. ஸோ ரெடியூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 959 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் பேங்க் நிஃப்டியில். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்மளோட லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஷியோராக வந்துட்டு உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை ரொம்ப ரொம்ப மேக்ஸிமமாக ஒரு 959 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு நம்ம செட்டப்ஸ் வந்துட்டு எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா 1180 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட டே, இன்றைக்கான டே நீங்கள் வந்துட்டு ஒரு 1180 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட டேயை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ போத் டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 51,812, 520, 26, 526, 09, 531, 25, 534, 15, 539, 24.
ஸோ இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 511 89 50 888 50 338 4991 497 23 491 51. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். போத் பார்த்துட்டோம் இல்லையா? பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான போத் டார்கெட்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவ் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு டே எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.